சார் வணக்கம் சார். என்னுடைய பேர் வந்து அஜித் பாபு. நான் வந்து விஐபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸில் பிஸ்னஸ் மேனேஜராக இருக்கேன். ஸோ நம்ம இன்றைக்கி எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைட்டை பற்றி நம்ம டீட்டெயில் சொல்ல தான் சார் வந்திருக்கோம். இந்த சைட் வந்து பார்த்திங்கன்னா க்ரோத் டவுன். ஸோ இதை வந்து நாங்கள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு கட்டாந்தரையாக இருக்கும்போது இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி இந்த சைட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த சைட்டு கரெக்டாக சொல்லணும்னா படாலம் எக்ஸ் கூட் ரோடு அப்படின்ற இடத்துல இருக்குது சார். ஸோ ஜிஎஸ்டி ரோடு இருக்குது. ஜிஎஸ்டி ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர் நம்ம சைட்டை பிளான் பண்ணியிருக்கோம். இந்த சைட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா செங்கல்பட்டுலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது சார். அப்படியே இந்த பக்கம் போனீங்கன்னா மதுராந்தகம் இன்னொரு 15 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ மதுராந்தகத்துக்கும் செங்கல்பட்டுக்கும் ஒரு நடுவில் இருக்கிற ஒரு சைட். இது பார்த்திங்கன்னா புக்கத்துறை கூட்டுரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டரில் இருக்குது. புக்கத்துறை கூட்டுரோடு வந்து பார்த்திங்கன்னா உத்திரமேரூர் அந்த வந்தவாசி ரோடெலாம் கனெக்ட் பண்ணுற ஒரு மெயினான ஒரு ஹப்பு சார். அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டரில் இருக்குது. இது ஒரு சூப்பரான சைட் சார். ஸோ இந்த சைட் அப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்க குளோபல் சிட்டி அப்படின்ற ப்ராஜெக்ட் நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டருக்குள்ளே வரப்போகுது சார். குளோபல் சிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து ஒரு சிட்டியை டெவலப் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த சிட்டிக்குள்ளவே பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஹப்பு, ஐடி பார்க்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியா, இது எல்லாமே ப்ளே கிரவுண்டு, இது எல்லாமே ஒருங்கிணைந்த ஒரு சிட்டியை உருவாக்குறது பிளான் பண்ணியிருக்காங்க சார். அந்த சைட்டுக்கான இடம் இப்போ இங்கே தான் சார் செலக்ட் பண்ணி இப்போ ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு சார். அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த ஒரு 10 வருஷத்தில் சென்னையோட மிக முக்கியமான இடமா இது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி சென்னைக்குள்ளே பார்த்திங்கன்னா மக்கள் நெருக்கடி அதிகமாகிடுச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 சேட்டலைட் டவுனை டெவலப் பண்ண 2022 என்னவோ கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிச்சு. அதெல்லாம் திருமழித்தை, மகாபலிபுரம் இதெல்லாம் வந்துச்சு. இந்த துணை நகரம்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, சென்னையில் இருக்கிற பாப்புலேஷன் குறைக்கிறதுக்காக ஸோ ஒரு விரிவான ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப்பையோ மக்கள் வந்து வாழறதுக்கு தகுதியான அந்த சூழ்நிலை ஏற்படுத்தி தரது தான் கவர்மெண்ட்டோட நோக்கம். அப்படின்னும் போது நெக்ஸ்ட் ஒரு 10 வருஷத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடங்கள்லாம் தான் சார் டெவலப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த 10 வருஷத்தில் இந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களால் எப்போ கணிக்க முடியுதோ அப்போ தான் அந்த இடத்தோட வேல்யூ உங்களுக்கு புரியும். ஸோ உங்களால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த 10 வருஷத்தில் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த இடத்த பார்த்தோன்னே உங்களால் சொல்ல முடியும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு மெயினான இடத்துல இந்த நம்மளுடைய சைட் இருக்குது. ஸோ நம்ம சைட் பார்த்திங்கன்னா மினிமம் 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 2000 ஸ்கொயர் ஃபீட் வரையுமே நம்ம பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்ம சைட் பார்த்திங்கன்னா டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டு. அதனால் நீங்கள் கவலையே பட தேவையில்லை. உங்கள் டாக்குமெண்ட் கையில் தர வெரிஃபை பண்ணிட்டு நீங்கள் கண்ணை மூடிட்டு வாங்கலாம். ஏன்னா கவர்மெண்ட் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்களோ எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே ஃபாலோ பண்ணி தான் இந்த சைட்டை நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இந்த சைட்டோட பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிளாக் டாப் ரோட் போட்டிருக்கோம் சார். சைட்டு ஃபுல்லாகவே 40 அடி 33 அடி 24 அடி பிளாக் டாப் ரோடு நம்ம கிளியராக போட்டு தந்துட்டோம். இது இல்லாமல் சோலார் ஸ்ட்ரீட் லைட் நம்ம சைட்டு ஃபுல்லாகவே போட்டிருக்கோம் சார். இது இல்லாமல் சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்கு ஒரு பார்க்கு, கிளியராக பார்க்கை வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். பார்க்கும் நம்ம போட்டுட்டோம். ஓகேங்களா. இது இல்லாமல் அடுத்தது நம்ம வேறு என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெல்கம் மார்ச் ஒன்று பெருசாக போட்டிருக்கோம் சார். சைட்டுக்கு வெல்கம் மார்ச் ஒன்று போட்டிருக்கோம். ஸோ அங்கே ஒரு செக்யூரிட்டியும் பிளான் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக கேட்டட் கம்யூனிட்டின்றதுனால செக்யூரிட்டி ஒரே கேட் வழியாக தான் என்ட்ரு ஆக முடியும், போக முடியும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டிக்கு உங்களுக்கு நாங்கள் ரெடி பண்ணி தந்துருக்கோம் சார். ஸோ இந்த சைட்டு வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். நீங்கள் நாளைக்கே வீடு கட்டணுன்னா வந்து தாராளமாக இந்த இடத்த பார்க்கலாம், வீடு கட்டலாம். உங்களால் நாளைக்கே எங்களால் குடும்பம் நடத்த முடியும். ஏன் அப்படின்னா நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர் போனீங்கன்னா உங்கள் அன்றாட தேவைக்கு தேவையான காய்கறி கடை, மளிகை கடை, பால் கடை, ஸ்நாக்ஸு, பேக்கரி, டீ கடைன்னு எல்லாமே, அதாவது ஒரு டவுனில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குமோ எல்லா கடைகளுமே இங்கே இருக்குங்க. ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்தது என்ன தேவை, ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் பசங்க படிக்கிறதுக்கு. ஸோ இந்த பக்கம் போனீங்கன்னா செங்கல்பட்டு இருக்குது, இந்த பக்கம் போனால் உத்திரமேரூர், மேல்மருவத்தூர் எல்லாமே வருது. சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 30 ஸ்கூல்ஸ்க்கு மேலே இருக்குது. இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்லேருந்து கவர்மெண்ட் ஸ்கூல் வரையும் எல்லா விதமான ஸ்கூல்ஸுமே இங்கே இருக்குது. அதுவும் இல்லாமல் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, கற்பகநாய மெடிக்கல் காலேஜ் இருக்குது, கற்பகநாய இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. இந்த பக்கம் போனீங்கன்னா ஆல்ரெடி நம்ம விஜயகாந்தோட ஆண்டாளர் காலேஜ் வந்து இப்போ சீனிவாச குரூப் வாங்கி அவங்க வந்து மெடிக்கல் காலேஜுக்கு இப்போ பிளான் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இயர் வந்து மெடிக்கல் காலேஜ் ஸ்டார்ட் ஆகுது. அது இல்லாமல் ஆல்ரெடி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. நீங்கள் செங்கல்பட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லா காலேஜ் இருக்குது, மெடிக்கல் காலேஜ் இருக்குது, ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது, இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, ஸ்கூல்ஸ் எல்லா டைப் ஆஃப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லேருந்து எல்லா விதமான ஸ்கூல்ஸ் இருக்குது. அதாவது பசங்க படிக்கணும் அப்படின்றதுக்கு நம்மளால் ஒரு 20 மினிட்ஸ் ட்ராவல்லையே நம்மளுக்கு தேவையான ஸ்கூல்ஸ் எல்லாமே இருக்குது. அதேமாதிரி காலேஜஸும் இருக்குது. ஃப்யூச்சரில் குளோபல் சிட்டி டெவலப் ஆக உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் ஹப்பும் ஐடி பார்க்கும் இங்கேயே டெவலப் ஆகும். அப்போ ஃப்யூச்சரில் வேலைவாய்ப்பும் இங்கே நிறைய உருவாகி இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கான வேலைவாய்ப்பும் இங்கேயே கிடைக்கும். இல்லை நான் சிட்டிலே தான் இருப்பேன், இங்கே ஒரு வீடு கட்டி விடுவேன் அப்படின்னா கூட வாடகைக்கான க்ரோத் ரொம்ப அதிகமாக இங்கே இருக்குது. ஏன்னா ஒரு சிட்டி டெவலப் ஆகும்போது நிறைய மக்கள் இங்கே இடம்பெயர்ந்து வருவாங்க, அவங்க இருக்க இடம் தேடுவாங்க. அப்போ வாடகைக்கான இங்கே பொட்டன்ஷியலும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சமீராவும் ஒரு இண்டஸ்ட்ரியல் பார்க்கு உத்திரமேரூர் ரோடில் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் வெளியூர்லேருந்து வந்து தங்கி வேலை செய்கிறவங்க நிறைய ஆல்ரெடி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியலாக இருக்குது, தங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களும் இங்கே நிறைய பேர் வாடகை தான் இருக்காங்க.
ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு நீங்கள் இந்த இடத்த வாங்கினீங்கனாலும் அடுத்த 10 வருஷத்தில் உங்களுக்கு பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். இல்லை நான் ஒரு வீடு கட்டி வாடகை ஒன்றுன்னு நினச்சினாலும் அதுக்கும் இங்கே எல்லா பாசிபிளும் இருக்குது. இல்லைப்பா நான் தான் வீடு கட்டி வரப்போகிறேன் அப்படின்னாலும் நாளையிலேருந்து உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக வாழ்கிறதுக்கான எல்லா விதமான சூழ்நிலையும் இங்கே இருக்குது. இப்போ குளோபல் சிட்டி வரப்போகுது, ஜிஎஸ்டி பக்கத்துலேயே இருக்குது, சுற்றி இண்டஸ்ட்ரியில் ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு இருக்குது, அதேமாதிரி ரெண்டல் க்ரோத் இருக்குது, இது எல்லாமே இருக்குது. அப்படின்னா ரேட் என்ன இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. நீங்கள் அதை பற்றி கவலையே பட தேவையில்லைங்க. இன்றைக்கி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற காசு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதையே மினிமல் ப்ரைஸில் தான் இருக்குது. அதாவது அஃபோர்டபுள். நீங்கள் வந்தீங்கன்னா இது அதிகம்னு சொல்ல முடியாத ஒரு ரேட்டாக தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு ரேட்டை பற்றி கிளியராக தெரியணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த 5 வருஷத்தில் ஒன்றுமே இல்லை, குளோபல் சிட்டியோட ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகி பில்டிங்ஸோ இல்லைனா அதுக்கான ரோடு வசதியோ ஏதோ ஒன்று டெவலப் ஆகாத நீங்கள் இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணுற காற்று கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டே இருக்குங்க. அடுத்த ஒரு 10-15 வருஷத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற காற்று பல மடங்கு ஆகிறதுக்கு நாங்கள் கேரண்டி. சரிங்க, ஸ்கூலை பற்றி பேசியாச்சு, காலேஜை பற்றி பேசியாச்சு, வேலை செய்கிறதுக்கான இடத்த பற்றி பேசியாது. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு வீடு ஒரு ஊர்னு இருந்தால் ஒரு கோயில்னு ஒன்று இருக்குங்க, கரெக்டுங்களா? ஸோ எல்லாருமே ஒரு கோயில் இல்லாத ஊரில் வந்து குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குது. அப்படியோட்ட கோயில் இருக்கா அப்படின்னா தென் திருப்பதி அப்படின்னு தமிழ்நாட்டிலேயே பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் திருவையாவூர் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர் நீங்கள் ரைட்டில் போனீங்கன்னா திருவையாவூர் மலைக்கோயில் இருக்குங்க. அது வந்து தென் திருப்பதின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோயில். ஸோ நம்ம சைட்லேருந்து வெறும் 3 கிலோமீட்டர்லேயே இருக்குது. நம்ம சைட்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டரில் இருக்குது. ஸோ உங்கள் வீட்டில் பெரியவங்க இருக்கீங்க, வீக்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து பீஸ்ஃபுல்லாக வந்து ஒரு கோயிலில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கான ஆப்ஷன்ஸ் இங்கே நல்லாவே இருக்குது. அந்த கோயிலோட ஃபுட்டேஜ் நான் இதோட ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள். ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு அழகான மலை கோயிலுங்க. நீங்கள் போனீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். சார் அப்படியே நம்ம சைட் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டிலேருந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பவுஞ்சூர் போகிற ரோட்டில் தான் நம்ம சைட்டு ஒரு 300 மீட்டர் அமைஞ்சிருக்கு. நீங்கள் அப்படியே அந்த போகிற லெஃப்ட் ரோடில் கண்டினியூ பண்ணின்னு வச்சிங்களேன், ஈசிஆர் கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஈசிஆர் கனெக்டிவிட்டி பண்ணாலும் நம்ம சைட்லேருந்து அப்படியே நீங்கள் ஒரு லெஃப்ட்டில் போய்ட்டு ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். ஸோ நம்ம இந்த பக்கம் திருச்சி ஹைவே இருக்குது, இந்த சைடில் திருச்சி ஹைவே நீங்கள் போனீங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து நாகப்பட்டினத்துலேருந்து கன்னியாகுமரி வரையும் இந்த பக்கம் போயிட முடியும். இந்த பக்கம் போனீங்கன்னா ஈஸியாக ரோட் கனெக்டிவிட்டி இருக்குது. டுவர்ட்ஸ் நார்த் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களால் சென்னையை ரொம்ப ஈஸியாக ரீச் பண்ணுற முடியும். ஜஸ்ட் நீங்கள் செங்கல்பட்டு இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு செங்கல்பட்டு தான் மெயின் ஹப்பு நம்மளோட ட்ரெயினுக்கு. இன்னொரு 10 வருஷம் கழிச்சு படாலம் தான் மெயின் ஹப்பு ட்ரெயினுக்கு. ஸோ உங்களுக்கு ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது சார். நீங்கள் சென்னைக்குள்ளே போகிறனால ரொம்ப ஈஸி, நீங்கள் அவுட்ரு போனாலும் ரொம்ப ஈஸி, எல்லாத்துக்குமே ஒரு மெயினான ஒரு இடம் தான் சார். ஸோ நீங்கள் வந்து என்னென்னா இந்த வீடியோ பார்த்துட்டு எந்த ஆக்ஷனும் எடுக்காமல் வேஸ்ட் பண்ணாமல் நாங்கள் சொன்னதெல்லாம் உண்மையான ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணுங்கள். ஃபேமிலியோடு வாங்க, ஒரு நாள் பிக்னிக் போகிற மாதிரி வாங்க. உங்களுக்கு தேவையான எல்லா கேப் ஃபெசிலிட்டி நாங்கள் பண்ணித்தரோம். ஜஸ்ட்டு வந்து பாருங்கள், சைட்டை பாருங்கள், சுற்றி விசாரிங்க. உங்களுக்கு சுற்றி நம்ம சொன்னதெல்லாம் இருக்கா, உண்மையாக குளோபல் சிட்டிங்க தான் வரப்போதான் டவுட்னா அதை விசாரிங்க. இல்லை சுற்றி இந்த காசு தான் போதானா விசாரிங்க. தாராளமாக விசாரிச்சுட்டு நாங்கள் சொன்னதெல்லாம் உண்மையாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற பட்சத்தில் வாங்க. ஒன்றுமே இல்லைங்க, ஒரு 30,000 ரூபா கொடுத்தீங்க போதுங்க, டோக்கன் அட்வான்ஸுங்க. அதிலேருந்து 30 நாள் உங்களுக்கு டைம் தராங்க. ஸோ லோன் அரேஞ்ச் பண்ணாலும் 70% பேங்க் லோன் பண்ணி தராங்க. உங்களுக்கு லோன் வேணுனாலும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தரோம். வந்து இடத்த பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அப்படி பிடிச்சிருந்தா அட்வான்ஸ் பண்ணுங்கள். அடுத்த 30 நாளில் இந்த இடம் உங்கள் பேரில் நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி தந்துடுவோங்க. அப்புறம் உங்களுடைய க்ரோத்துக்கு நாங்கள் கேரண்டி, உங்களுடைய மகிழ்ச்சியான வாழ்வுக்கும் நாங்கள் கேரண்டி.